ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. நான் ஒரு காட்டு பிரசங்கியார். காடுகளிலே வாழுகிற பீல் ஆதிவாசி மக்கள், கைகளிலே வில்லம்பு வைத்திருப்பவர்கள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், மந்திரவாதிகள், அவங்க பேசுகிற மொழிக்கு எழுத்து கிடையாது. அவர்கள் மத்தியிலே நாங்கள் குடும்பமாக 35 ஆண்டுகள் அவர்களோடு வாழ்ந்து ஊழியம் செய்து சுவிசேஷத்தை அறிவித்து இன்றைக்கு திருச்சபைகளை ஸ்தாபிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, உபவாச ஜெபம் ஜெபம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அங்கு எழுப்புதலை கட்டளையிட்டிருக்கிறார். எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். யார் குடும்பமாக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலும் ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஜெபம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஜெபம் என்பது அத்தியாவசியமான ஒரு காரியமாகும். எவ்வளவு தூரம் நாம் வேதத்தை வாசிக்கிறோமோ அவ்வளவாக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க ஜெபிக்க தேவனோடு கூட உள்ள உறவு மேன்மைப்படுத்தப்படுகிறது. ஜெபித்தவர்கள் அனுபவிப்பார்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை. அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்திலும் ஏன் ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் எப்படி ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை சற்று நேரம் தியானிக்குவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தின் பிரசன்னத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருப்பதற்காக நன்றி. உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் உபவாசி ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். தாகத்தோடு வந்திருக்கிற தேவ ஜனங்கள், ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களுக்கு பூஷித்தருளும், எங்களை பலப்படுத்தும், அடியனை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு அநேக காரியங்களை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதிலே விசேஷமான காரியம் ஜெபம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் ஜெபித்து வாழ்ந்தார். ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொன்ன ஜெபித்த கற்றுக் கொடுத்தபடி எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே சீஷரில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். ஒருவேளை பிசாசுகளை துரத்துவதற்கு போதிக்க வேண்டும், சுகமாக்கும் வல்லமையை எப்படி கிரியை செய்வது அதை சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் கேட்கல. ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுத்தாரும். ஜெபம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே, திருச்சபையிலே, தேசத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. ஆகவேதான் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், எப்படி ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கடந்த முதல் தேதியிலிருந்து 3ஆம் தேதி இரவு வரை 72 மணி நேரம் எங்களுடைய பீல் மக்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். ஆவியானுடைய நடத்துதலின்படி நாங்கள் 72 மணி நேர ஜெபம் ஒழுங்கு செய்திருந்தோம். இதே போல 30 ப்ரேயர் பாயிண்ட் 3 பகுதியாக பிரித்து 3 மணி நேரம் 3 மணி நேரம் 24 ஸ்லாட் கொடுத்திருந்தோம். 1040 சபை மக்கள் 288 பிரிவாக 72 மணி நேரம் ஜெபித்தார்கள்.
அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆவியானவர் சொன்னபடினால் அதை செய்தோம். ஆலயத்தில் வந்து அந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு குரூப் வருவார்கள், 10 சபையிலிருந்து வருவார்கள். நாங்கள் சொன்னோம், பெரிய அளவில் வந்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் வரணும், 7 பேர் தான் வரணும். அந்த 10 சபையிலேருந்து 7 பேர் போதவர்களுடைய குடும்பத்தோடு வந்தார்கள். எல்லாம் வெளியில் இருப்பாங்க. இவங்க 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கொடுத்த பாயிண்ட்டை வச்சு ஜெபம் பண்ண ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு சபையிலும் இறங்கி வந்தது. 3 மணி நேரத்தில் முடிங்கன்னு சொன்னால் அவங்க 4 மணி நேரம் ஆக்கிடுறாங்க. இவங்க எல்லாம் வெளியில் காத்துட்ருக்குறாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா 3 மணி நேரம் ஜெபிக்க காணாது, குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கோம். அந்த ஜெபத்தை அவர்கள் பண்ண அவர்களுக்கும் அந்த ஜெபம் ஆவி ஊற்றப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலத்திலே ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய குடும்பத்திற்கு ஜெபம் தேவை, திருச்சபைக்கு ஜெபம் தேவை, இந்த தேசத்தில் உள்ள ஊழியங்களுக்காக ஜெபம் தேவை, இந்த தேசத்திற்காக திருச்சபை ஜனங்களாக நாம் ஜெபிக்கும்படியாக ஆவியானவர் நம்மை ஏவி இருக்கிறார். ஆண்டவர் ஜெபிக்க போதித்தது மட்டுமல்ல, சில காரியங்களை குறிப்பாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை கொடுத்து விட்டார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்டு அதனுடைய பலனை கொடுக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது, அவைகளை காணும் பொழுது நம்முடைய மனம் மகிழ்ந்து களிகூரும், ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆகவே முதலாவது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், நமக்குள் அந்த விசுவாசம் ஆழமாய் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள கட்டுகளை கர்த்தர் மாற்றுவார், பிள்ளைகளை ரட்சிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று வாக்குத்தத்தங்களை பிடித்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்துவிட்டார் என்று விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை தருகிறார். எதற்காகலாம் ஜெபிக்க வேண்டும்? வேதத்திலே அநேக காரியங்கள் உண்டு, ஜெபிப்பதற்கான காரியங்கள் உண்டு. ஒருவேளை தேவ ஜனங்கள் பெர்சிக்யூஷன் வரும் பொழுது, ஒரு பெரிய உபத்திரவங்கள் வரும் பொழுது ஜெபிப்பார்கள், கூடி ஜெபம் பண்ணுவாங்க, சபையெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா டினாமினேஷன் எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வேதத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவும் அப்போஸ்தலர்களும் பரிசுத்தவான்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி. அன்பானவர்களே, நாம் வாழுகிற கடைசி காலத்தில் we are standing at last pages of the history. இந்த உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை மிக சமீபம். இந்த உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும். நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? இனி வரும் பொல்லாத காலங்கள், இனி வரும் பொல்லாத அழிவுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் காக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் ஆத்துமாவை, எங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் அழிவில் இருந்து இனி வரும் சம்பவங்களுக்கு எங்களை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி அவர் நம்மை ரட்சித்து அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக நாம் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த நிற்பதற்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக பாத்திரவான்களாக நிற்கும்படி ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நாம ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். முதலாவது ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும்படியாக நியாய தீர்ப்பின் நாளிலே ஒருவேளை மரணம் அதற்கு முன்பாக வந்து நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு அங்கு நிற்கும்படியாக நாம் பாத்திரவான்களாய் இருக்கும்படி ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய ஆத்மாவுக்காக. நான் 45 வருடங்கள் ஊழியம் செய்து வருகிறேன். என் 20 வயதிலே ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அதிலிருந்து நான் வட இந்தியாவிலே ஊழியம் செய்து வருகிறேன். ஓடிக்கொண்டே இருப்பேன், ஊழியம் ஓடிக்கொண்டே இருப்பேன். கடந்த மாதத்தில் எனக்கு சற்று உடல் பலவீனப்பட்டது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதத்திலே பீல் மக்கள் மத்தியிலே நல்ல எழுப்புதல். ஒரு 75 ஆலயங்களை நான் விசிட் பண்ணினேன். நான் போகிறேன் என்று சொன்ன உடனே மக்கள் திரளாய் வருவார்கள். நான் 1000 சபைகள் ஆண்டு தந்திருக்கிறார். நாம் எந்த சபைக்கு போனாலும் உடனே வந்துடுவாங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்க வந்த அங்குள்ள ட்ரெடிஷன் படி பெரிய தலப்பா கட்டி அதை தொங்க விடுவாங்க, ஷால் போடுவாங்க, மாலை, ஒரு மாலை 2 மாலை இல்லை, 25 மாலை போடுவாங்க. சில பெரிய சபைக்கு போனால் 100 மாலை கூட போட்டுருவாங்க. ஏன்னா நான் போனால் 5 வருஷத்துக்கு ஒருக்க 7 வருஷத்துக்கு ஒருக்க போவேன். என்னை பார்க்குறதுக்கு அப்படி வருவாங்க. என் கையை பிடிக்கணும், என் கையை தொட முடியலன்னா என் தலையை தொடுவாங்க, என் முதுகை தொடுவாங்க. அவ்வளவு பாசமுள்ள ஜனங்கள். ஆகையினால அந்த குளிர் காலத்தில் அதிகமான இருமல் வந்தது, சளி பிடித்தது, என்னுடைய லங்ஸ் பாதிக்கப்பட்டது. ஆஸ்பத்திரியில் டாக்டர் 10 நாள் படுக்க வச்சிட்டார். ஏண்டான்னு ரொம்ப அழுதேன். ஊழியத்துக்கு போக முடியல, 1 மாதம் இங்கே வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் எங்கே இருக்கிறேன், தேவதாஸ் நீ எங்கே இருக்கிறாய், என்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆராயும்படியாக ஆண்டவர் அந்த படுக்கையிலே வைத்தார். வேர் இஸ் மை சோல், என் ஆத்துமா என்ன செய்கிறது? நான் சொன்னேன், லெட் மை சோல் பிரீத், என் ஆத்துமா மூச்சு விடட்டும். ஊழியம் என்று ஓடுகிறாயே, உன் ஆத்துமாவை குறித்து. ஆண்டவரிடத்தில் அந்த 10 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தேவனோடு உறவாட ஆண்டவர் கிருபை தந்தார். 1 மாதம் என்னை ஓய்வெடுக்க வைத்தார்கள். நான் எங்கு இருக்கிறேன், ஊழியத்தில் நான் எந்த பகுதியிலே நடத்தி கொண்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் கீழ்ப்படிந்து செய்கிறேனா, என்னை ஆராய்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அந்த 1 மாதத்தை கொடுத்தார். இப்போ மறுபடியும் பணித்தளத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு புதிய கிருபையோடு அங்கு உள்ளே சென்றிருக்கிறேன். மனுஷகுமாரன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பார் என்றால், நாம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கிறோமா? அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். முதலாவது நம்முடைய ஆத்துமாவுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக சகரியா 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் எதற்காக ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுகிறார்? தீர்க்கதரிசி சகரியாவின் மூலமாக ஆண்டவர் சொன்னார், பின்மாறி காலத்து மழை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு எழுப்புதல். பின்மாறி மழை என்று சொல்லும்போது ஒரு ரிவைவலுக்காக, எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் நம்ம பார்க்கல எழுப்புதலை. அந்த எழுப்புதல் வரும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்கும். பாவத்தை விட்டு மனிதர்கள் விலகி ஓடுவார்கள், தேவனை தேடுவார்கள், ஆலயம் நிரம்பி வழியும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் வல்லமையாய் இறங்கும், தேசத்தில் ஒழுக்கம் உண்டாகும். ஒரு பெரிய பின்மாறி மழை. அந்த முன்மாரியை அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஆண்டவர் ஊற்றினார்.
அப்போ ரட்சிக்கப்படுறவங்க 3000, 5000, அநேகர் சீஷர்கள், எண்ணிக்கை அடங்காத அளவுக்கு சுவிசேஷமானது எருசலேமிலிருந்து ரோம் வரைக்கும் பரவி சென்றது. ஒரு எழுப்புதல், அது முன்மாறி மழையாக ஆண்டவர் ஊற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பின்மாறி மழையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நம்ம கண்டு இருக்கிற அந்த எழுப்புதல் காணாது. எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது மக்கள் மனம் உடைந்து பாவங்களை அறிக்கை செய்வார்கள். நம்முடைய பீல் மக்கள் பகுதியிலே சில கிராமங்கள், சாலக்கியா என்று ஒரு கிராமம் மத்திய பிரதேசத்திலே, அங்கே 82 குடும்பம் இருக்கிறாங்க. 82 குடும்பத்துக்கும் என்ன தொழில் தெரியுமா? மழை பெஞ்சா விவசாயம், இல்லைன்னா கொள்ளையடிக்க போவாங்க. போபால் இண்டோரில் ஏதாவது திருடு நடந்தால் போலீஸ் இந்த கிராமத்தில் வந்து செக் பண்ணுவாங்க, அந்த நகையெல்லாம் கொண்டுட்டு போயிடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட திருடர்கள் அந்த ஊரில் 16 இடத்துல சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்திற்காக ஜாபுவால இருக்கிற நம்ம ஷாலும் திருச்சபை மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, அந்த கிராமம் சந்திக்கப்படணும், எங்கள் சொந்தக்காரங்க சந்திக்கப்படணும். பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் அங்கே அந்த கிராமத்தை தொட்டார். இன்றைக்கு அந்த கிராமத்தில் 82 குடும்பமும் ஞானஸ்நானம் பெற்றுக்கிறாங்க. அங்கே திருடர்களே கிடையாது. 16 இடத்துல சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த பகுதியில் ஊழியம் செய்ய கடந்து போயிருக்கிறேன். ஆதி நாட்கள் 25 வருஷத்துக்கு முன்பாக போகும்பொழுதெல்லாம் சாராயம் காய்ச்சி இங்கே குடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு குடிக்கிறவங்களே கிடையாது. சாராயம் கச்சா பொருள் விற்கிற கடையில் இன்னைக்கு அந்த பொருட்களே இல்லை. ஏன்னா சாராயம் குடிக்கிறவங்க கிடையாது. ஆண்டவர் அந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பின்மாறி மழை எழுப்புதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் காணணும். சபைகள் எல்லாம் நிரம்பி வழியணும். கடந்த அக்டோபர் மாதத்திலே கொரியா தேசத்திற்கு போகும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு காட்டு பிரசங்கியார். கிட்டத்தட்ட 1200 கிராமங்களில், பீல் மக்கள் கிராமங்களில் ஊழியம் செஞ்சுருக்கேன். திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. உலக அளவில் 5000 தலைவர்கள் கூடி தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் என்னை செலக்ட் பண்ண ஆண்டவர் கிருபை தந்தார். அங்கு நான் போகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த கான்ஃபரன்ஸ் மிக 5 எல்லா கண்டங்களிலிருந்து தேவ ஊழியர்கள் வந்திருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அந்த தேவ பிரசன்னத்தில் ஆராதிக்க, ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். நான் அங்கே இருக்கிற பால் யாங்கிச்சோ சபைக்கு ஆசையாக இருந்தது. நான் போக வேண்டும் என்று ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சர்ச்சுக்கு உள்ளே போனேன். நான் இருந்த இடத்துலேருந்து போகிறது 40 கிலோமீட்டர் தூரம். அன்னைக்கு டாக்ஸி கிடைக்கல, சண்டே. கரெக்டாக போய் நிற்கிறேன். 10:05 10 மணி சர்வீஸ்க்கு உள்ளே போகணும். அங்கே எல்லா கதவும் அடைச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க உள்ள இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. நான் பிஷப் அப்படின்னு, சோ வாட், உள்ளே போக முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு மேடம் பார்த்துச்சு, அவங்க இந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி கதவை லேசாக திறந்து உள்ளே போங்க. ஒரு பெஞ்சில் கொஞ்சோண்டு இடம் கிடந்தது, அதில் உட்காந்தேன். அவ்வளவு பேர் ஆராதிக்கிறாங்க. எவ்வளவு பேர் உள்ளே வர்றாங்களோ அவ்வளோ பேருக்கு போகிறதுக்கு ஒரு 12 வாசல் இருக்குது, உள்ளே வர்றதுக்கு 12 வாசல் இருக்குது. அப்பொழுது அந்த கொரிய தேசத்தின் எழுப்புதலை அவர்கள் ஒரு நாள் இரவிலே ஸ்லைட் ஷோ போட்டு காட்டினாங்க. மரப்பட்டையை சாப்பிடுகிற ஜனங்கள், தரித்திரத்தில் வாழ்ந்த ஜனங்கள், பிசாசின் பிடியிலே வாழ்ந்த ஜனங்கள். ஆனால் என்றைக்கு 75 வருடங்களுக்கு முன்பாகத்தான் இயேசுவை பற்றி சொல்ல மிஷனரிகள் வந்தார்கள். அவர்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வாழ்க்கையில் மாறுதல். முதல் 10 வருடங்கள், அடுத்த 10 வருடங்கள் எத்தனையோ பெர்சிக்யூஷன், எத்தனையோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சந்தித்தாலும் அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த இளம் விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபிக்க 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 ஆண்டவர் அந்த தரித்திரத்தை எடுத்து போட்டார், சாபத்தை எடுத்து போட்டார். அது மட்டுமல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாங்க. இன்றைக்கு கொரிய தேசத்தின் எழுப்புதலுக்கு என்ன காரணம் என்று கேட்டால்
முதலாவது ஆவியானவர், இரண்டாவது ஜெபம் என்று சொல்லுவார்கள். ஜெபிக்க ஜெபிக்க இன்னைக்கு அந்த தேசம் முழுவதும் பாருங்க, அவருடைய சபையில் 7 லட்சம் ஆத்துமாக்கள். உள்ள போகிறதுக்கு முடியாது, உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல். அவங்க சபையிலிருந்து 10,000 மிஷினரிகள் அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆப்பிரிக்கா தேசத்திற்கு எங்கெல்லாம் போக முடியாதோ அந்த தேசங்களுக்கெல்லாம் மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் பின்மாறி எழுப்புதலை, பின்மாறி மழையை நம்முடைய தேசத்தில், நம்முடைய சபையில ஊற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய கண்களுக்கு காணாத ஒரு காரியத்தை நாம் காண வேண்டும். மக்கள் பாவத்தை குறித்து உணர்வடைந்தவர்களாய் சபைக்கு வர வேண்டும். இந்த பின்மாறி எழுப்புதலுக்காக ஆண்டவர் நம்மை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். எல்லா மனுஷருக்காக விண்ணப்பத்தை, ஜெபத்தை ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஆதி திருச்சபைக்கு எழுதி வைத்த ஒரு ஆலோசனை. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி சந்தோஷமா இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் ஒரு குடும்பம் தான் போனி ஊழியம் செய்ய ஆரம்பித்தது. ஆனால் இந்த பீல் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, பீல் மக்கள் முழுமையாய் ரட்சிக்கப்படணும். 12 மில்லியன், 1,20,00,000 மக்கள். நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுவேன், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இந்த மக்கள்கிட்ட எல்லாரும் சொல்லுவேன், நம்ம முழு பீல் மக்கள் ரட்சிக்கப்படணும். நரகத்துக்கு போறவங்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணும். நம்ம தலைமுறையில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை நமக்கு விசுவாசம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் வேதம் சொல்லுகிறது நீ ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கும் போது 143 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும். ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், ஒரு 5 கோடி 7 கோடி தேவ ஜனங்கள் இருக்கலாம் இந்த தேசத்தில், ரட்சிக்கப்பட்ட மக்கள். அந்த 7 கோடி மக்களும் இந்த 143 கோடி மக்கள் வேணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு எழுப்புதலை தருவது மட்டுமல்ல, அவ்வளவு பேரை ஆண்டவர் ரட்சிக்க வைப்பார். அல்லேலூயா. அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஒரு முறை ஒரு மூப்பர் கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன், பீல் மக்கள் மூப்பர் கூட்டத்திற்கு. அங்கு ஆத்தும பாரத்தை பற்றி நான் சொல்லி ஜெப நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட தண்ணி வேணும் எடுத்துட்டு வான்னு சொன்னால் அந்த பிள்ளை அழுகுது. என்ன அழுகுது? என்னுடைய அத்தை, சூனியம் பண்ணுற எங்கள் அத்தை, நான் நேசிக்கிற அத்தை ரட்சிக்கப்படணும். இன்னொரு சின்ன பையன்கிட்ட போய் டேய் தண்ணி கொண்டு வராங்க, அவனும் அழுகிறான், ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? சாராயம் காய்ச்சிக்கிற என் பெரியப்பா, நான் நேசிக்கிற பெரியப்பா ரட்சிக்கப்படணும். எனக்கு அன்பானவர்களே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை இது ஒரு ஜெப குறிப்பாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், ஆனால் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய தேசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் கிருபையினால 40,000 பீல் விசுவாசி குடும்பம் இருக்கிறாங்க. போன கிறிஸ்மஸோட எனக்கு ரொம்ப பேர்டன். நான் எல்லா மக்களையும் கூப்பிட்டு 5 பேருக்கு அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம். உங்களில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? ஐயோ கொஞ்சம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. அவங்களாம் ரட்சிக்கப்படணும். முழு பீல் மக்கள் ரட்சிக்கப்படணும். 5 பேருக்காவது இயேசுவின் பிறப்பை சொல்லாமல் புது ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அவங்க பிஷப் நாங்கள் 5 பேருக்கு சொல்லிடுவோன்ட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கையில் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு கொடுக்கணும்னு ஆசை. அப்போ இயேசு விடுவிக்கிறாலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஜபசிங், ஐயா பிஷப் அண்ணே, மோகன் சிலாசரஸ் நிறைய புக்லெட் அடிச்சிருக்காங்க ஹிந்தியில், இயேசுவின் வாழ்க்கை வரலாறு புக்லெட், அதை வட இந்தியாவில் கொடுக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்கலாமான்னு. நான் ரொம்ப சந்தோஷம், 2 லட்சம் வேணும்னே. ஒரு ட்ரக்கு நிறைய அனுப்பிவிட்டாங்க. அதை ட்ரக்கில் ஆண்டவர் கிருபையாக காத்து எங்கள் குஜராத்தில் வந்து இறங்கிச்சு அந்த ட்ரக்கு. 40,000 குடும்பத்துக்கும் 5 ஒவ்வொரு சபைக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். பாருங்கள், 5ஆம் தேதி கொடுத்தோம், டிசம்பர் 12ஆம் தேதியே எல்லா சபைகளுக்கும் ஆத்துமாக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. 19ஆம் தேதி நிறைய வந்தாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 80,000 ஆத்துமாக்கள்
அதிகமாக சபையில் வந்தாங்க. நான் என்னடா 5 சொன்ன ஒரு 10 சொல்லியிருந்தா இன்னும் நிறைய வந்திருப்பாங்க. இந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு எல்லாருக்கும் 10 புக்லெட் அடித்து கொடுத்துருக்குறோம். இயேசு எனக்காக மட்டும் வந்து ஜீவனை கொடுக்கல, நம்ம எல்லா மக்களுக்காக கொடுத்தார், உயிர் தெழுந்தார் என்று சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும். சிலர் வந்து சொல்லுவாங்க, அவங்கள ரட்சிக்க மாட்டாங்க, குடிக்காரங்க. டேய், நீ யாரா? நீ முதல்ல குடிச்சிட்டு தானே இருந்த? உன்னை ரட்சித்தவர் இந்த தேசத்தை ரட்சிக்க வல்லவர். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் உண்மையிலே சொல்றேன், நம்ம ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் தொடுவார். இத்தனை வருஷம் குஜராத், எம்பி, ராஜஸ்தான் 3 ஸ்டேட்லேயும் மதமாற்ற தடை சட்டம், நிறைய என்கொயரி, எவ்வளவோ எதிர்ப்புகள். ஆனால் பாருங்க, நிறைய நேரம் வருவாங்க, ஐயா எங்க வந்து இங்கே போலீஸ் வர்றாங்க, இது பொய் சாட்சி சொல்லி எங்களை உள்ளே போட்டாங்க. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணு, அந்த அதிகாரிக்கு ஜெபம் பண்ணு, அந்த கோர்ட்டுக்காக ஜெபம் பண்ணு, கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்காக ஜெபம் பண்ணு. முதல்ல எல்லாம் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி 200 கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு நம்ம ஷாலும் பிலிவர்ஸாக மாறிட்டாங்க. ஒன்று பிலிவராக இருந்தால் தான் சர்பஞ்ச் கிராம பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக வர முடியும், இல்லைன்னா கிறிஸ்தவங்களை ஆனால் தான் அவங்க நிற்க முடியும். ஆண்டவர் ஜெபிக்க ஜெபிக்க அதிகாரிகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறார். ரமேஷ் வசுனியான்னு ஒரு ஊழியர், அவன் மேலே பொய் சாட்சி போட்டு போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஜெயில் தண்டனை. சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. சாம் முதல்ல சபையார் ஜெபம் பண்ணாங்கன்னு சொன்னார். அந்த சபையார் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது 5 மாதம் கழித்து தான் ஜாமீனுக்கு மனு கொடுக்க முடியும். 5 மாதம் கழிச்ச பிறகு மனு கொடுத்தாங்க. அந்த மனு கொடுத்த உடனே வந்தவர் புது ஜட்ஜி, என்னப்பா கேஸுன்னு கேட்டார். எல்லாம் பார்த்தாரு, நாளைக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் வந்தவர், நான் எல்லாத்தையும் பார்த்தேன், இதுக்கு என்ன சாட்சி, அது என்ன, இது என்னன்னு கேட்டார். கடைசியில் ஒன்றுமே சரியில்லைன்ற உடனே இவருக்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை போட்டதே தப்பு, இன்றைக்கு அவரை ஜாமீன் அல்ல விடுதலை செய்கிறேன்னு சொல்லிவிட்டார். சபையார் ஜெபித்த பொழுது ஆண்டவர் அதிகாரிகள் உள்ளத்தை மாற்றுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் அதிகாரிகள் ஆளுகை செய்கிறவர்களால் ஆளப்படுகிறார்கள். நம்ம அவ்வளவு ஜெபிக்கணும். எவ்வளவு சட்டங்கள் பாருங்க, மதமாற்ற தடை சட்டம், இன்னும் எல்லா ப்ராப்பர்ட்டியெல்லாம் கப்ஜோ எடுத்துக்கொள்கிற ஒரு சட்டம், மைனாரிட்டிஸ்க்கு விரோதமான சட்டம், கிறிஸ்மஸ் பாருங்கள், அங்கே கிறிஸ்தவங்க எங்கள் பகுதியில் குட் ஃப்ரைடேக்கு லீவு கிடையாதுன்ட்டாங்க, என்னென்னவோ சட்டம் போடுறாங்க. ஆனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும் போது, ராஜாக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார். எனக்கு ஒரு அதிகாரி வந்து 2 மணி நேரம் என்கிட்ட என்கொயரி பண்ணார். 2 மணி நேரம். கடைசியில் நான் உண்மையை தான் சொன்னேன். மத மாற்றம் பண்ணுறீங்களா, எவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கணும், நான் உண்மையை சொல்லிட்டேன். ஒரு 3.5 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு துதிக்கிறாங்க. என் கூட 1040 ஊழியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ 1040 பேரை வச்சு நீங்கள் இவ்வளோ பேரை மதம் மாற்றம், உங்கள் மொழியில் மதம் மாற்றம், எங்கள் மொழியில் மனம் மாற்றம். நான் சொன்னேன், ஐயா 35 வருஷத்துக்கு முன்பாக இந்த மக்கள் மத்தியில் வந்தோம். ஒரு வண்டி கிடையாது, கரண்ட் கிடையாது, திருடங்க, கொள்ளைக்காரங்க இவங்க மத்தியில் போய் நாங்கள் இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இவனை பயிற்சி கொடுத்து ஊழியம் செய்ய வச்சுருக்கோம். இவங்க பணத்துக்காக ஊழியம் செய்யலை, இவங்க போய் கூலி வேலை செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த மக்களுக்காக செய்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்த அதிகாரிகிட்ட சொன்னேன், நீங்கள் 5000 ரூபா கொடுத்து யாராவது ஒரு வாலிபனை
ஒரு மாதத்துக்கு 10 பேரை மதம் மாற்றம் பண்ணி கொண்டு வான்னு சொல்லுங்க அப்படின்னு. அது என்னால் முடியாதுன்னார். அப்போ எனக்கு எப்படி முடியும்? அப்புறம் தான் கேட்டார், எப்படி உங்களால் முடியுது? என்னுடைய சாட்சியை சொன்னேன். இயேசு ஜீவிக்கிறார் என்பதை பேசும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அந்த அதிகாரி கடைசியில் என் கையை பிடிச்சி சொன்னார், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்காக நான் உதவி செய்கிறேன்னு சொன்னார். அதிகாரிகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, ராஜாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தை மாற்றுவார். அவர்களுக்கு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முன்னை விட அதிகமாக இப்போ ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தில் உள்ள அதிகாரிகள், ராஜாக்களுக்காக, ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எசேக்கியேல் 22:30, தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார், ஒரு மனுஷியை தேடுகிறார். எதற்காக? தேசத்தை நான் அழிக்காதபடி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த இடத்திலே பாவங்கள் பெருகுகிறதோ, அக்கிரமங்கள் பெருகுகிறதோ, அந்த இடத்திலே தேவன் எதிர்பார்ப்பது ஒரு மனிதன் திறப்பிலே நிற்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு மனுஷி திறப்பில் நின்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபம் எல்லாம், அநேக ஜெபம் எல்லாம் நினைச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபம் பண்ணியிருப்போம். அந்த ஜெபம் எல்லாம் நமக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, சுயத்திற்காக அநேக ஜெபங்கள் இருந்திருக்கும். ஆனால் திறப்பில் நின்று இந்த தேசத்திற்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? ஆபிரகாம் சோதோம் கோமோர பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க வந்த பொழுது, ஒரு பெரிய அழிவு வந்த பொழுது அவன் ஆண்டவரத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள், 40, அவன் கெஞ்சி மன்றாடுகிறான். மோசேயை பாருங்கள், என் பெயரை கிறுக்கிறீங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. திறப்பில் நிற்கத்தக்கதாக ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார். இன்றைக்கு நின்று ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுகிறார். தமிழ்நாட்டிற்காக நிற்கத்தக்கதாக, இந்திய தேசத்திற்கு நிற்கத்தக்கதாக நான் ஒரு மனிதனை தேடுகிறேன். திறப்பில் நிற்கத்தக்கதாக, இந்த தேசத்திற்காக கண்ணீர் விடத்தக்கதாக. ஒருவேளை இந்த ஜெபம் எல்லாரும் பண்ண முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அந்த ஜெப பாரத்தை தாங்கன்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். பீல் மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண ஜீல் மக்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த பாடன், இந்த 72 மணி நேரம் ஜெபத்தில் அழுகிறாங்க, புரண்டு அழுகிறாங்க. எங்கள் பீல் மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரை சொல்லி திறப்பில் நிற்கத்தக்கதாக ஜெபிக்கும்படியாக நான் ஒரு மனிதனை தேடினேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சாயர்புரம் பட்டினத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இந்திய திருச்சபை வரலாற்றிலே அநேக மிஷனரிகளை அனுப்பினது நம்முடைய திருச்சபை. இந்த பிராந்தியத்திலிருந்து தான் வட இந்தியாவிலே அநேக மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள். இங்குதான் அறைகுவல் கூட்டம், கிதியோனியர் முகாம், இன்னும் நிறைய தலைவர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுதின பாடல்கள், அவங்களுடைய ஒவ்வொரு சவால், நூற்றுக்கணக்கான மிஷனரிகள் வட இந்தியாவிலே போகத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தந்தார். அந்த மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்க. அவங்க போய் அந்த இடத்துல திறப்பில் நின்னாங்க, ஒவ்வொரு மாவட்டத்தில் திறப்பில் நின்னாங்க. இன்னைக்கு இந்த தேசத்தில் எங்கெல்லாம் நம்ம மிஷனரிகள் 50 வருஷம் போய் ஊழியம் செய்தாங்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஆலயங்கள், தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் திறப்பில் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் மனிதனை தேடுகிறார். திறப்பில் நின்று நாம் ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ஆத்தும பாரத்தை தாங்க, இந்த தேசத்தை குறித்து ஒரு பாரத்தை தாங்க, தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. கெத்செமனே தோட்டத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்வார். அவர் எப்படி பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தாரோ அந்த ஜெப பாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஜாதி மக்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும், இந்த பிராந்தியத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார்.
லூக்கா 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இவைகளுக்கு பின்பு 9ஆம் அதிகாரத்திலே 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். 9ஆம் அதிகாரத்தில் அவங்கள அனாயிண்ட் பண்ணி, அவங்கள அபிஷேகம் பண்ணி, அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். வேதம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க 10ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர் திரும்பி வந்து எல்லாத்தையும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, சந்தோஷப்படுறாங்க, அவ்வளவு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அவ்வளவு ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். ஆனால் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வேற 70 பேரை அவர் அனுப்பினார். ஏன் அனுப்பினாரு? 2ஆம் வசனத்திலே அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. 143 கோடி மக்கள், 1,20,00,000 பீல் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்களை ஏறெடுத்து பாருங்கள், வயல் நிலம் அறுப்புக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. நான் நினைச்சேன் 1000 ஊழியர்களை எழுப்பிட்டேன், ஆண்டவரே போது, இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல, போது ஆண்டவரேன்னு சொன்னேன். போன ஜனவரி மாதம் இயேசு விடுவிக்கிறார் வளாகத்திலே நம்முடைய ஊழியர்கள் எல்லாரையும் அண்ணன் அழைத்தார்கள். மோகன் சிலாஸ்திரஸ் அவர்கள் நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிப்பாங்க. ஒரு 21 தடவை வந்திருக்காங்க குஜராத்துக்கு. எங்கள் கூட ஒரு வாரம் இருப்பாங்க. எல்லாம் இந்த ஆதிவாசி மத்தியில் நல்லா சரளமாக போவாங்க, அவங்கள ரொம்ப நேசிப்பாங்க. நிறைய ஆலயம்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, ஊழியர் தாங்குறாங்க. ஆனால் கொரோனாவுக்கு பிறகு வர முடியல, அவங்களுக்கும் நேரம் இல்லை. நான் ரொம்ப கேட்டேன், உடனே எல்லா ஊழியர்களையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்கட்டாங்க 4 மாவடிக்கு. எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம். ஆனால் டிக்கெட் எடுக்க போகணுமா தெரியல, இவ்வளவு பேரை எந்த ட்ரெயினில் கூட்டிகிட்டு வர, கஷ்டப்பட்டு ரிசர்வேஷன் பண்ணி, அதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கவுண்டரில் முழிக்கிறான், ஏய் திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் எங்கடா போகிறீங்கன்னா. ஆனால் கடவுளி கிருபையில் அவ்வளோ பேரும் 1250 பேர் வந்தாங்க. 3 நாள் மறுரூப மலை அனுபவம். அதில் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பல 100 பீல் சுதேச ஊழியர்கள் முன்னாடி அழைத்தார். அவங்களை எல்லாரும் ஆண்டவர் அபிஷேகித்தார். என் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது சொன்னாங்க, மகனே 1000 ஊழியர் என்று நீ நினைக்கிறாய், இப்போதான் பேஸ் போட்டிருக்கிற, ஃபவுண்டேஷன் போட்டிருக்க, 7000 கிராமம் சந்திக்கப்படுறதுக்கு இப்போதான் பேஸ்மெண்ட் போட்டிருக்க, இன்னும் 7 மடங்கு வளர வைக்க வேண்டும். பீல் மக்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன்னு சொன்னார். எங்கள் பீல் மக்கள் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 1000 ஊழியர் இல்லை, இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஆளுக்கு ஒரு ஊழியர் கொண்டு வருவோம். ஆண்டவர் இந்த 2 வருஷத்தில் வாட் we have done 35 years அப்படியே 2 மடங்கு 3 மடங்கு மாறப்போகுது. வட இந்தியாவில் எழுப்புதலை ஆண்டவர் கொடுத்துட்ருக்கிறார். அறுவடை மிகுதி, ஆட்கள் எழுப்பப்பட வேண்டும். பாருங்க, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ மிஷினரிகள் போகிறாங்க, வர வர குறைஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். 1950 வரைக்கும் வெளிநாட்டு மிஷினரிகள் வந்தாங்க. நல்லா கவனியாக கேளுங்க. 1950 வரைக்கும் வெளிநாட்டு மிஷினரி இருந்தாங்க. 1950லேருந்து 2000 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து போனாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சுதேச ஊழியர்களை அதிகமாக எழுப்பி கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அந்தந்த ஜாதிகள் மத்தியில், அந்தந்த பாஷைக்காரர் மத்தியில் திரளாக நீர் எழுப்பணும். அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். 143 கோடி மக்கள் ரட்சிக்கப்படணும்னா இங்கிருந்து நம்ம அனுப்ப முடியாது. அவங்க மத்தியில், மத்திய பிரதேசத்தில் ஆண்டவர் எழுப்பணும். இன்றைக்கி ஆண்டவர் கிருபையில நம்ம ஊழியத்தில் 1040 ஊழியர்கள் இருக்காங்க, சுதேச ஊழியர். அவங்கவுங்க கிராமத்தில் ஆண்டவர் எழுப்புதலை கொடுத்துருக்கிறார்.
ஆகவே அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்பும்படி நம்ம ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம சபையிலிருந்து 20 ஊழியரை தாங்கியிருக்கலாம், இன்னும் வேற 20 ஊழியரை தாங்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு ஊழியரை தாங்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு கிராமம் 7.5 லட்சம் கிராமத்திலும் 7.5 லட்சம் ஊழியர்களை எஜமான் எழுப்புங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். உங்களை உற்சாகப்படுத்த நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். குஜராத் என்று சொன்னாலே எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்பாங்க, குஜராத்தா பா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன், நல்ல ஊழியம் பண்ணுறோம். 1997 தினகரன் ஐயா அகமதாபாத்துக்கு வந்தாங்க. அப்போ மீட்டிங் நடத்தினாங்க, இயேசு அழைக்கிறார். 30,000 பேர் வந்தாங்க. ஆனால் குஜராத்தில் உள்ள கிறிஸ்தவங்கள் எல்லாரையும் கூட்டினாலே 30,000 பெரிய நம்பர். ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. நிறைய அற்புத அடையாளங்கள் நடந்தது, எதிர்ப்பும் இருந்தது. ஆனால் இது நடந்து 15 வருஷத்துக்கு பிறகு டாக்டர் பால் தினகரன் மீட்டிங் ஒழுங்கு பண்ண சொன்னாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் அதிகாரிகள், கிறிஸ்தவ அதிகாரிகள்லாம் இருக்காங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி பிளான் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு ட்ரைபல் ஏரியாவில் காட்டுக்குள்ளே மீட்டிங் வைக்கணும்னு சொன்னோம். அவங்க அதை ஒத்துக்கிடவே இல்லை. அங்கே சிட்டியாக இருக்கணும், வாகனங்கள் போகணும், அந்த வசதிகளாக இருக்கணும். நாங்கள் சொன்னோம், இல்லை இங்கே வைங்கன்னு சொன்னோம். கடைசியில் வற்புறுத்தி சொன்னோடனே சரி நீங்கள் பொறுப்படுத்தி செய்யுங்கன்னு எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. அந்த மீட்டிங்கில் 5 லட்சம் பேர் வந்தாங்க. அல்லேலூயா. குஜராத்தில் 5 லட்சம் பேர், ஒரு எதிர்ப்பு கிடையாது. அவ்வளவு 3 நாள் மீட்டிங் நடந்தது. அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற வட இந்தியா. இன்னைக்கு ஜார்க்கண்டில் 6 லட்சம் பேர் கேதரானாங்க. இன்னைக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? பிசாசுக்கு தெரியுது எழுப்புதல் வந்து விட்டது. பிசாசுக்கு தெரியுது லட்சமாய் மக்கள் மனம் திரும்புவார்கள். ஆகவே இயேசு சொன்னார், அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களை ஆண்டவர் அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிப்போமா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கள். பவுல் சொல்லுகிறார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. 20ஆவது வசனத்தில், எனக்கு அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு பவுல் சொல்றார். சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும். இந்த நாட்களிலே திருச்சபை தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும், சுவிசேஷகர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஊழியக்காரங்கன்னு சொன்ன தேவ தூதர்களாக நினைக்கிறோம். ஒரு வகைக்கு தேவ தூதர்கள் தான். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார், ஆண்டவர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்துகிறார். அதே நேரத்தில் அவர்களும் மனிதர்கள். ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஸ்தானாதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானவர்களே, யாத்திராகமத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் உண்டு. மோசே அங்கே அமெரிக்க யுத்தத்தின் போது ஒரு வசனம் இருக்கிறது. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அவ்வளோ பெரிய ஊழியக்காரர், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய டெலிவரன்ஸை கொண்டு வந்த ஒரு தேவ ஊழியக்காரன் கைகள் அசந்து போயிற்று. அப்போ ஆரோன் ஊருன் வந்து தாங்குகிறார்கள். இன்றைக்கு தேவ ஊழியர்கள் நம்ம ஜெபத்தில் தாங்கணும். ஊழியத்தை அழிக்கும்படியாக பிசாசு எத்தனையோ காரியங்களை கொண்டு வருவான். ஆரோன் ஊரும் கிண்டல் பண்ணலை. ஏன் இவர் கை விழுந்துச்சு, இவருக்கு ஏதோ சம்திங் ராங், இவர் என்ன தவறு பண்ணிட்டாரு, இவர் வீக் ஆயிட்டாரு, எந்த கமெண்ட்டும் கொடுக்கல. கை விழக்கூடாதுன்னு சொல்லி தாங்கி பிடித்தார்கள். இன்றைக்கு ஊழியர்களுக்காக, திருமண்டலத்திற்காக, மிஷனரி பணிகளுக்காக, சுவிசேஷ பணிகளுக்காக, தலைவர்களுக்காக, முன்னணியில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக,
அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக, அவர்களுடைய ஆத்மா காக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில் 4ஆம் அதிகாரத்திலே 31 பார்க்கிறோம், அவர்கள் ஜெபித்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார், அந்த இடம் அசைந்தது, அவர்கள் வல்லமையோடு கூட பிரசங்கம் பண்ணினார்கள், அற்புதங்கள் நடந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டு நீங்க வந்திருக்கீங்க. உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுக் கொடுத்த எங்கள் தேவனே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தேசத்திற்காக ஜெபித்தோம், திருச்சபைக்காக ஜெபித்தோம், அழிந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களுக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள காரியங்களுக்காக ஜெபித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே, ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வார்த்தை மூலமாக நீர் பேசினீர் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, யோபு தன் சிநேகிதத்துக்காக ஜெபித்த பொழுது அவன் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர். ஆண்டவரே, தங்களுக்காக எதுவும் கேட்காமல் ஆண்டவரே, தேசத்திற்காக ஆண்டவரே, திருச்சபைக்காக எழுப்பதற்காக ஜெபித்த ஒவ்வொருவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பீராக. இரட்டிப்பாக ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே, யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் நீங்குவதாக, சோர்வுகள் நீங்குவதாக. பிள்ளைகள் மீது கரம் இறங்கட்டும் அப்பா, குடும்பத்தின் மீது கரம் இறங்கட்டும் அப்பா. என்னென்ன வேண்டுதலோடு வந்தார்களோ அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. வாயிலிருந்து சொல் வருவதற்கு முன்பாக எங்கள் மனதில் உள்ள பாரங்களை அறிந்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் எங்கள் சபை, எங்களுடைய தேசம் ஆண்டவரே, எங்களுடைய மிஷனரி பணிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எழுப்புதலை பின்மாரியை நாங்கள் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.